திரிஷா தானே கேட்டான் அந்த வெங்கடாயெல்லாம் எனக்கு திரிஷா தான் வேணும் ஒத்த காலம் ஐயோ எனக்கு திரிஷா தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். கூத்துல திரிஷா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம் நான் 2 நாள் திரிஷா எல்லா நடிகையும் அந்த தான் ஏற்பாடு பண்ண ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல, நிறைய இருக்குது. திரிஷா கேட்டார். பாவம் எனக்கு சின்ன பிள்ளையா தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சாரு. ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கொடுத்தாங்க. ஏவி ராஜு மீது போலீஸ் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சேரன் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்காரு. எதனாலன்னு பார்த்தா பிரபல நடிகைய கூவத்தூர் ரெசார்ட்டுக்கு ரூபாய் 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோல அவர் ஓபனாவே சொல்லியிருந்திருப்பாரு. அந்த செய்தி தான் காலையில இருந்து சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட ஏவி ராஜு அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இன்னைக்கு காலையில இருந்து பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஏவி ராஜு வந்து கூவத்தூர் ரெசார்ட்ல நடந்த ஒரு சில சம்பவத்தை போட்டே உடைச்சிட்டாரு. அதிமுகவில் இருக்கும் வெங்கடாச்சலம் அவர் வந்து இந்த பிரபல நடிகை தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சதுனாலையும் அந்த நடிகைக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் கொடுத்து நடிகர் கருணாஸ் ஏற்பாடு செஞ்சு அவங்களை கூட்டிட்டு வந்ததாலையும் நிறைய நடிகைகள் இப்பெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்ட எல்லாருமே செம்ம கடுப்பாயிட்டாங்க. ரூபாய் 25 லட்சம் கொடுத்து ஏவி ராஜு ஒரு நடிகையோட பேரையே சொல்லி அந்த பேட்டியில வெளிப்படையா பேசியிருக்காங்க. அதை பார்த்த அந்த நடிகையோட ரசிகர்கள் எல்லாம் செம்ம கடுப்பாயி கோவத்துல நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆள் மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும், இல்ல அட்லீஸ்ட் மான நஷ்டீடு வழக்காவது போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இவங்க எல்லாம் இப்படித்தான் ஓவரா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட மௌனம் எல்லாத்துக்குமே சம்பந்தம்ங்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால வாயை திறந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரியும், நீங்க யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க தலைவி அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில நடிகையோட பெயரை ஏவி ராஜு கூறியதுனாலதான் இந்த வீடியோ இவ்வளவோ ஷேர் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இத பார்த்த ஒருத்தர் வந்து இயக்குனர்கள் சேரன், KS ரவிக்குமார், சங்கர் இவங்க எல்லாருமே டேக் செய்து நடவடிக்கை உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் தளத்திலையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த சேரன் அவர்கள் உடனேயே வன்மையா கண்டிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. எந்த ஆதரவும் இன்றி பொதுவெளியில திரைத்துறையினரை பற்றி ஒரு பெயர் சொல்லி அவதூறா கிளப்பியிருக்க இந்த விஷயம் கண்டிப்பா சட்டமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஷால், கார்த்தி அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கம் வந்து இதுக்கு தகுந்த பதில கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேரன் அவர்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முன்னணி நடிகையை இந்த அளவுக்கு கேவலமா பேசியவர் மீது கண்டிப்பா நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கறத உறுதியா சொல்லியிருக்காரு. இதற்கு இடையில அந்த நடிகைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எக்ஸ் தளத்துல குரல் கொடுத்திருக்காங்க நம்ம பாடகி சிம்மை அவர்கள். நடிகைக்கு ஆதரவா சிம்மை போட்ட இந்த ட்வீட் ரசிகர்களுக்கு மத்தியில சூப்பராவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லியே ஆகணும். ஒரு பொண்ணுக்காக நியாயம் கேட்க இப்ப முன் வந்திருக்காங்க சிம்மை அவர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரசிகர்கள் வந்து பயங்கர ஆக்ரோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. எப்படி ஈஸியா ஒரு பொண்ணை பத்தி அவங்களால விமர்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதை தொடர்ந்து வழக்குகள் பதிவு பண்ணி இதுக்கான பனிஷ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கறது நிறைய பேர் எதிர்பார்க்கப்பட்டு இருக்காங்க. மக்களான நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.